ஹாய் ஆல் இது வந்து ஒரு லாங் வீக்கெண்ட் எடுத்த வீடியோ. ஆக்சுவலாக அந்த வீக்கெண்ட் நாங்கள் வந்து பயங்கர ரிலாக்ஸ்டாக இருந்தோம். எந்த வேலையுமே பண்ணல. சாப்பிட்றது தூங்குறது தவிர வேறு எந்த வேலையும் பண்ணல. க்ராசரி ஷாப்பிங் கூட அந்த வீக் நாங்கள் வந்து மிட் வீக்லேயே பண்ணிட்டதுனால 3 நாள் வீட்டை விட்டு எங்கேயுமே போகலங்க. வீட்லேயே தாங்க இருந்தோம். இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸ்டு வீக்கெண்ட்லாம் எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு வீக்கெண்ட் கிடைச்சப்ப நம்ம கொஞ்சம் ஸ்கின்னையும் டேக் கேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இவ்வளோ லீஷர் டைம் கிடைக்காது. அதனால நான் என் ஸ்கின்னை வந்து டேக் கேர் பண்ணுவேன். பட் இவ்வளோ இலாபரேட்டடாக எவ்ரி வீக் பண்ணுவேன் டெஃபினட்டாக நான் பண்ண மாட்டேன். ஆனால் ஆஃப்டர் ஷவர் நான் பண்ணுற அந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லாமே ஃபாலோ பண்ணுவேன். பிஃபோர் ஷவர் வந்து இந்த ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும், பேக் போடுறதா இருக்கட்டும், அதெல்லாம் நான் வந்து ரெகுலராகலாம் ஃபாலோ பண்ண மாட்டேன். எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து சும்மா 5 மினிட் 10 மினிட் பேக் எதாவது பண்ணோன்னா அந்த மாதிரி தான் பண்ணுவேன். அன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஷியல் ஹேர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸால் ஃபேஸை ரப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த ஆன்வா ரைஸ் பவுடர் இருக்கும். அந்த ரைஸ் பவுடர் எக்ஸ்ஃபாலியேட்டர் தான் அது ஆக்சுவலாக. அதை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற விட்டுட்டேன் நான். அண்ட் ஹேருக்கு வந்து நான் முந்தின நாள் ஆஃப்டர்நூனே வந்துட்டு நான் நெக்ஸ்ட் டே தலை குளிக்கணுன்றது முந்தின நாளே டிசைட் பண்ணிட்டேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் என்ன பண்ணுறேன்னா, நெக்ஸ்ட் டே ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்னா முந்தின நாள் மத்தியானமே வந்து ரோஸ்மேரி ஆயில் வந்து நல்லா ஹேருக்கு மசாஜ் பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் ரோஸ்மேரி அண்ட் ரைஸ் வாட்டர் போட்டு அந்த ஸ்ப்ரே வந்து நைட் பண்ணுவேன். முதல் நாள் மத்தியானம் வந்து ரோஸ்மேரி ஆயிலும் நைட் வந்து அந்த ஸ்ப்ரேயும் போட்டு ஓவர் நைட் அதை ஊற விட்டுட்டு நெக்ஸ்ட் டே வந்து ஹேர் வாஷ் பண்ணினா எனக்கு ஐ கேன் சி த டிஃப்ரென்ஸ். நான் வந்து கொஞ்சம் ஹேர் ஃபால் வந்து கம்மியாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி. ஸோ இந்த 2 ஸ்டெப்ஸை வந்து இப்போ ஃபியூ மந்த்ஸாக நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஐ கேன் சி ரிசல்ட்ஸ். எனக்கு புது ஹேர் வந்துச்சான்னு என்னால் வந்து அவ்வளோ தெரியல எனக்கு. பட் ஹேர் ஃபால் வந்து எனக்கு கம்மியாக இருக்குது. இதை முடிச்சுட்டு அப்புறம் அந்த அனிகாவோட ஒரு ஹேர் மாஸ்க் ஒன்று செஃபோராவில் வாங்கியிருந்தேன். அதையும் போட்டு 20 மினிட்ஸ் ஊற விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. அண்ட் ஆஸ் யூஷுவல் குளிச்சுட்டு வந்துட்டு நான் எப்போவும் போடுற என்னோடய ஃபேஸ் மாய்ஸ்சரைசர், வைட்டமின் சி சீரம், ஆன்வாவோட ஒரு சீரம், மில்க் டோனர், மில்க் மாய்ஸ்சரைசர், ரைஸ் வாட்டர் டோனர், அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற அன்றைக்கி நான் வந்து நியூட்ரிஜனோட வாட்டர் பேஸ்டு அந்த ஜெல் தான் போடுவேன் ஃபேஸ்க்கு மாய்ஸ்சரைசராக. வெளியில் போகிறப்ப மட்டும் கிளினிக்கோட எஸ்பிஎஃபோட இருக்கிற அந்த சன்ஸ்க்ரீன் மாய்ஸ்சரைசர் போடுவேன். ஸோ இன்றைக்கி வீட்டில் தான் இருக்க போகிறோன்றதுனால என்னோடய யூஷுவல் ரொட்டீன் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு ஹேருக்கு வந்து மொராக்கான் ஆயில் போட்டேன் நான். எப்போவுமே நான் ஹேர் வாஷ் பண்ணினா மொராக்கான் ஆயில் போடுவேன். ஏன்னா அது கொஞ்சம் ஹேரை சாஃப்டன் பண்ணும். அண்ட் அதோட ஸ்மெல்லும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்கு நேச்சுரல் கேர்ள்ஸ் குளிச்சுட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேர்ள்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும். அது முடி காயிற வரைக்கும் தான் அது அழகாக இருக்கும். எனக்கே என் கேர்ள்ஸை பார்க்குறப்ப அவ்வளோ நல்லாயிருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸு கேட்பாங்க, நீ ஏன் வந்து எப்போவுமே ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணிடுற, உனக்கு கேர்ள்ஸே நல்லா தானே இருக்குது அப்படின்வாங்க. பட் ஏனோ எனக்கு தெரியல. பட் நான் ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதும் ரெகுலராலாம் நான் பண்ண மாட்டேன். எப்போயாவது வந்து எதாவது பார்ட்டிக்கு போகிறேன், இல்லை வெக்கேஷன் எப்போயாவது போகிறேன் அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணுவேன். வீக் ஆன் வீக் நான் வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ண மாட்டேன். ஏன்னா அது நல்லதும் கிடையாது. உங்களுக்கு அவ்வளோ ஹீட் வந்து நல்லதும் கிடையாது. ஆனால் எனக்கு இந்த நேச்சுரல் கேர்ள்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் வந்து இந்த கேர்ள்லேயே வந்து ஸ்டைலிங்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணணும்னு ஆசை. ஆனால் இருக்கிற முடியை கொஞ்சம் காப்பாற்றிக்கலான்றதுனால அதெல்லாம் நான் ட்ரை பண்ணதில்லை. இந்த மாதிரி தலை குளிக்கிற அன்றைக்கி மட்டும் நல்லா என் கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்து ஆசை தீர அழகு பார்த்துட்டு அப்படியே விட்டுறது. ஸோ இந்த வீக் நான் இது தாங்க ஃபாலோ பண்ணேன். நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வேணும்னா சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், ஸ்டே சேஃப், பாய்.